ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி தான். என்னென்னு அது தானே கேட்க போகிறீங்க. அதுதான் ஹாலோகிராம்ஸ். இப்போ பார்க்க போனீங்கன்னா டிவி எல்லாத்துலேயுமே ஒரு அழகான தத்ரூபமான ஒரு நேச்சுரலாக காமிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ ஹாலோகிராம்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறவங்களோ அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வேறு லெவலில் அமேசிங் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் புது புது மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த ஒரு எல்சிடின்றது நமக்கு டிவி இதெல்லாம் ஒரு காமனான விஷயம்தான். ஆனால் அதை நம்ம சாதாரணமாக தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுவே ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த எல்சிடிங்களும் பார்த்திங்கன்னா 3D லெவலுக்கு இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 3D லெவல்னால் நம்ம கண்ணு முன்னாடி அது இருக்கிற மாதிரியே ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தொழில்நுட்பம் இன்னும் அதிகமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னா அது ப்ரொஜெக்டரால் தான் முடியும். ப்ரொஜெக்டர் தானே, அது எப்படிடா முடியும் தானே கேட்குறீங்க. அந்த ஃபோட்டோ தான், அந்த குழந்தையோட ஃபோட்டோ வச்சு தான் அவங்க அந்த குழந்தையோட பிம்பத்தையே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் முகத்தை மட்டும்தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. மீதி அசைவுகளை எப்படி பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். அது அந்த குழந்தையோட கண் அசைவுலேருந்து புருவ அசைவு வரையும் அது நேச்சுரலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பாடியோட நேச்சுரலை ஒரு குழந்தைய தத்ரூபமாக கூட்டு வந்து அதோட அசைவுகளையும் கொடுத்து இரண்டுத்தையும் செய்து தான் அந்த குழந்தைய உருவாக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹாலோகிராம்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஹாலோகிராம்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது நிஜமாக பொய்யான்றது கூட நம்ம கண்கட்டி வித்த மாதிரி அது மூடி மறைச்சிடும்ன்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்வு. இது வந்து ஒரு படத்தில் வந்து ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் என்ற படத்தில் வந்தது. இந்த சீன் எல்லாரும் பார்த்தது தான். ஆனால் இது ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஸோ அடுத்த கட்டமாக இந்த ஹாலோகிராம்ஸை வேற எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சூட்டுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிருந்தா அடுத்த கட்ட நிகழ்வுகளில் என்னென்ன நடக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம ஒரு சூட்டுக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் போய் எப்படா ஃபியூச்சரில் வரும் தானே நீங்கள் கேட்க வரீங்க. ஆமாங்க, இதுவும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்றத நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான். நம்ம பின்னாடி இருக்கிற ஒரு நிகழ்வை முன்னாடி காமிக்கவும், முன்னாடி இருக்கிற ஒரு நிகழ்வை பின்னாடி காமிக்கவும் அதில் ஒரு நடு சென்டர் கேமரா பொருத்தப்பட்டு இருக்கும். அதுதான் இதோட டெக்னாலஜியோட முதல் அம்சமே. இப்போதைய காலகட்டத்தில் கூட இந்த சூட்டை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி கூட வச்சுருந்துருக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூட் எப்படி வேலை செய்யுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. There you are. Get back in bed, now. இந்த மாதிரியான சூட் உங்கள் கையிலையோ இல்லை உங்கள் நண்பர் கையிலையோ கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இப்போ இருக்க டெக்னாலஜி ஃபியூச்சரில் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.